ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக், ரேஷன் கார்டில் முகவரி மாற்றம் செஞ்சீங்கன்னா கலைஞர் உரிமை தொகை நிறுத்தப்படுமா அப்படின்ற சந்தேகம், கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது கலைஞர் உரிமை தொகை பெறும் பயனாளிகளை தகுதி இல்லாதவர்களை கண்டுபிடித்து அவர்களின் பெயர்களை பார்த்திங்கன்னா இந்த திட்டத்திலேருந்து நீக்கிட்டு வராங்க. குறிப்பாக கலைஞர் உரிமை தொகை விதிமுறைகளுக்கு உட்படாதவர்களின் பெயர்கள் நீக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, ரேஷன் கார்டில் ஒரு அட்ரஸும் நீங்கள் வசிக்கக்கூடிய இடம் ஒரு அட்ரஸாக இருக்கிறத கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா ரேஷன் கார்டு பார்த்தீங்கன்னா ரத்து செய்யப்படுவதுடன் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பயனாளிகள் பட்டியலிருந்து பெயர்கள் நீக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் பார்த்தோம்னா, அண்மையில் சுமார் 1 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்களின் பெயர்கள் மகளிர் உரிமை தொகை பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருந்ததாக சொல்லியிருக்காங்க. இறந்தவர்கள், நன்சை புன்சை நிலங்கள் விதிமுறைகளுக்கு மீறி வைத்திருப்பவர்கள், வருமான வரி செலுத்துபவர்கள், அரசு ஓய்வூதியம் பெறுபவர்கள், தவறான முகவரி கொடுத்து இந்த திட்டத்தில் பயனாளியாக சேர்ந்திருப்பவர்கள் உள்ளிட்டோர் பெயர்கள் பார்த்திங்கன்னா இந்த திட்டத்திலிருந்து நீக்கப்பட்டிருந்ததாக சொல்லியிருக்காங்க. எனவே ரேஷன் கார்டு முகவரி மாற்றம் குறித்து முறைப்படி விண்ணப்பித்து மாற்றம் செய்து கொண்டால் கலைஞர் உரிமை தொகை நிறுத்தப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக 1000 ரூபாய் வர வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. தகுதியற்ற பயனாளிகளுக்கு பதிலாக புதிதாக தகுதியான பயனாளிகள் விரிவில் இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட உள்ளதாக சொல்லியிருக்காங்க. இது குறித்த பணிகள் நடைபெற்று வருவதாகவும் சொல்லியிருக்காங்க. பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு இதற்கான அறிவிப்பு வெளியாக அதிகம் வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுவரை கலைஞர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்காதவர்கள் உரிய ஆவணங்களுடன் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. உங்களின் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு தகுதி இருந்தால் இந்த திட்டத்தில் பயனாளியாக சேர்க்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் ரேஷன் கார்டில் பெயர் இருக்கும் மகளிர் அரசின் வேறு எந்த திட்டத்திலும் ஓய்வூதியம் பெறக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொந்தமாக கார் உள்ளிட்ட வாகனங்கள் வைத்திருக்கக்கூடாது. நன்சை நிலங்கள் 5 ஏக்கர் இருக்கக்கூடாது. புன்சை நிலங்கள் 10 ஏக்கர் வைத்திருந்தால் கலைஞர் உரிமை தொகை கிடைக்காது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அப்போது நீங்கள் உங்கள் ரேஷன் கார்டில் அட்ரஸ் மாற்றினீங்கனாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. அதாவது நீங்கள் முறையாக கரெக்டான அட்ரஸ் கொடுத்து மாற்றி நீங்கள் அதே அட்ரஸில் வசிச்சிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கலைஞர் உரிமை தொகை திட்டத்திலேருந்து உங்களுடைய பேர் நீக்கப்படாது. ஆனால் நீங்கள் மாற்றுற அட்ரஸும் நீங்கள் வசிக்கக்கூடிய அட்ரஸும் பார்த்தீங்கன்னா வேறு இருந்ததுன்னா மட்டும்தான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலேருந்து உங்களுடைய பேர் நீக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.